Okay, today we talk about Gauss laws applications. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு பார்த்தோன்னா காஸ் லா பார்த்துருந்தோம். வாட் இஸ் காஸ் லா, அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், டிஸ்க்ரீட் எனர்ஜின்னு என்ன, டிஸ்க்ரீட் சார்ஜஸ் என்ன, வாட் இஸ் மீன் பை நான் டிஸ்க்ரீட் எனர்ஜி, இந்த மாதிரி 2 கேசஸ்லாம் பார்த்துருந்தோம். காஸ்ல அதோட அப்ளிகேஷன்ஸ், காஸில் எந்தெந்த இடத்துலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் காஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பாயிண்ட்ஸ் பார்த்துருந்தோம். அந்த 7 பாயிண்ட்ஸும் ஒன்ஸ் நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நவ் first application is the electric field due to an infinitely charged wire. First இந்த டைட்டில் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். இப்போது லாங் சார்ஜ்டு ஒயர் எடுத்துக்கிறோம். அந்த லாங் சார்ஜ்டு ஒயர் ஃபுல் ஆஃப் வந்து சார்ஜஸ் இருக்குது, எல்லாமே சார்ஜ் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ், இது மாதிரி ஒரு லாங் சார்ஜ்டு ஒயர் அப்படின்றாங்க. இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் சார்ஜ்டு ஒயர், எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ். ஐ ஜஸ்ட் அஷ்யூம் தட் full of positive charges. Now from the wire I take a point P. The distance is a R. Let us consider like this. Okay, the distance is a R. From the wire that point is a P. Okay, that lambda means charge density. I denote it as a charge density. சார்ஜோட டென்சிட்டி அப்படி லேம்டா அப்படி டினோட் பண்ணுறேன். நவ் சேம் டயக்ராம் தான். இப்போ வந்து ஒரு 2 எலமெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஹியர் ட்ரா த டயக்ராம். சேம் லாங் சார்ஜ்டு ஒயர் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகே, சார்ஜ்டு ஒயர் இல்லையா, ஸோ ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். சேம் from the wire that points is a P, the distance is a R. Okay, now we consider here one area, here one area, that is a A1 A2, area 1 area 2. At the same time it also called as a element. ஏன் இந்த இடத்துல இந்த ஒரு எலமெண்ட்னு சொல்கிறேன், இந்த ஏரியாவை ஏன் எலமெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக சார்ஜஸ் இருக்குது. இந்த ஏரியா இதை வந்து ஏரியான்னு மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. திஸ் ஏரியா ஃபுல் ஆஃப் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ். That is a full of positive charges. Okay, now that is a P point. At the point A la irundhu electric field lines act agudhu point P ku. Okay, like this. Okay, here also correct ah, இந்த பாயிண்ட்ல மெர்ஜ் ஆகுது அப்படினு வெச்சுப்போம். இப்படி போனா இந்த ஆங்கிள்ல போகுமா, so that is the electric field, the point. Okay, at the same time இங்க Q னு ஒரு சார்ஜ் இருக்குன்னு வெச்சுப்போம். இங்கே ஆக்ட் ஆகுமா, here also acted, here also E vector. E vector means normal vector, that's all. Okay, the normal vector, same distance is a R. So இந்த என்டையர் ஃபுல்லாகவே அதோட சார்ஜஸ், அதோட லெவல் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதை தான் இங்கே டினோட் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர் எடுத்துக்கிறோம். லாங் சார்ஜ்னா ஒரு இன்ஃபினைட் லாங் சார்ஜ் ஒயர் எடுத்துக்கிறோம். அந்த சார்ஜ் ஒயரில் அந்த சம் டிஸ்டன்ஸில் ஆர்டர் ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே ஓகே லிசன். இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டினோட் பண்ணிக்கோ, லாம்டாஸை சார்ஜ் டென்சிட்டிங்க. இந்த லாஸ்ட் கிளாஸில் காஸ்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஓகே, அதில் வாட் இஸ் தட், தேர்ட் பாயிண்ட். ஓகே, உங்கள் அப்ளிகேஷனில் இங்கே பாருங்கள், தேர்ட் பாயிண்டில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டைப் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகுரேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிளாக ஒரு சார்ஜஸ் இருந்தால் அதுக்கு வந்து இர்ரெகுலர் ஷேப் ஒரு சர்க்கிள் ஸ்பியர் இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அட் த சேம் டைம் இட் வில் பி பேரலல். இந்த மாதிரி ஒரு பேரலாக இருந்தால் இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தோம். சேம் லைக் தட், இது அப்படியே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, தட்ஸ் ஆல். இது அப்படியே
now we consider as a cylindrical shape. இந்த diagram இது வந்து third diagram கூட போட்டுக்கோங்க like this. Long charged wire inside the cylindrical symmetry. Okay, cylindrical symmetry. ஓகே, காஸ்லான்றது ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிற போகிறது தான். அது ஃபீல்ட் அண்ட் ஷேப் பண்ணுறது டிபெண்டிங் அப்பான் த சார்ஜஸ். இன்கேஸ் சிங்கிள் சார்ஜஸாக இருந்தால் அது ரெகுலர் ஷேப் ஆர் சர்க்கிள் அந்த மாதிரி லைக் தான் இருக்கும். இது வந்து பேரலாக சார்ஜஸ் எல்லாமே ஒரு இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் வயரில் ஒரு பேரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ let us consider as a cylindrical symmetry. Okay, now now we going to be find a flux, electric flux. Okay, like that. Formula na pi e is equal to closed integral of E vector dot dA vector. Okay, that is that. Okay, now look at the diagram. In the diagram ku in the up to in the stage in the step வரைக்கும் தியரி எழுதணும் இல்லையா? இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தியரி வந்து மெமரைஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 2 times மட்டும் ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே தியரி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, let us consider a long infinitely charged wire that is from the r distance is separated at point P. Next we consider a 2 area A1 A2. Take a 2 different point charges that is a Q1 P. அதோட டிஸ்டன்ஸை போத் டிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர்னு சொல்லிட்டு சார்ஜ் டென்சிட்டி லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த மாதிரி தியரிஸ் வந்து நீங்கள் எழுதலாம். ஓகே, அதுக்குன்னு ரொம்ப அடிச்சு விட்டுட்டு. ஓகே, நவ் ஓகேயா, நான் அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளோஸ்டு இன்டெக்ரல்னு மென்ஷன் பண்ணியிருக்கல. க்ளோஸ்டு இன்டெக்ரல் மீன்ஸ் தட் இஸ் த என்டையர் ஏரியா ஃபுல்லாக. ஓகே, தட் இஸ் த என்டையர் ஏரியா ஃபுல்லாக. நவ் இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரலை செப்பரேட்டாக எழுத போகிறேன். அது எப்படி செப்பரேட்டாக எழுத முடியும்? தட் இஸ் ஒய் அப்படின்னா, டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், ஓகே, நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் இந்த ஏரியா. ஓகே, இதை 3 different ஏரியா படிக்கிறேன். இதில் ஒரு சம் ஏரியா. ஓகே, ஹியர் அண்ட் ஹியர். லெட்ஸ் கன்சிடர் 3 different ஏரியா: கர்வ்டு சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல்ன்றது என்டையராக இருக்குமா? ஸோ நான் செப்பரேட்டாக 3 different பிரிச்சுட்டேன். ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் போயிடும் ஆக்சுவலி. ஓகே, that is a curved surface. Curved surface, as usual formula E vector dot dA vector plus integral of, next one is a top surface, E vector dA vector plus that is a curved surface. Okay, next top surface, bottom surface, integral of bottom surface E vector dot dA vector. That's all. Everything is the same formula. Okay, now இந்த எல்லா ஏரியாக்கும் நார்மல் வெக்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? we have to find that. look at this. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? சின்ன ஒரு அசம்ஷன் தான். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி போகும். நார்மல் வெக்டார் அப்படின்றது சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குன்றது காமன். தட் இஸ் அ சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கு இதுதான் பர்பண்டிகுலர். கரெக்டாக? இந்த சர்ஃபேஸ் இப்படி இருக்கிற சர்ஃபேஸ்க்கு இது ஆப்போசிட்டில் வரணும். கரெக்டாக? ஸோ தட் இஸ் அ பர்பண்டிகுலர் n cap. that means that is a E vector. The vector in the direction of n cap normal vector is also same the direction of electric field. So both are the same direction. So cos 0 இந்த ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, curved surface, நீங்கள் ஃபுல்லாக எழுதணும், ஷார்ட்டாக அப்படி எழுதக்கூடாது, மார்க் போய்டும். E dot dA
cos theta plus top surface E dot dA cos theta plus bottom surface E dot dA cos theta. It's a common formula, you know. Okay, here surface perpendicular, that means n cap, it's a also same direction of electric field, so angle is a 0, cos 0 plus 1, cos 0 equal to 1. இந்த ஸ்டெப் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எழுதணுமா, நாங்கள் ஷார்ட்டாக எழுதிடுறேன். ஸோ curved surface, so cos 0 is the 1, therefore E dot dA plus top surface plus bottom surface. Wait, next one top surface, no. Now this also this direction, okay, electric field வந்து இந்த direction இருக்கும் E vector, but surface க்கு perpendicular இருக்கு இல்லையா, n cap, then surface perpendicular, that means here cos 90 means 0, okay. So top surface வந்து cos 90 0 அப்படின்னா E dot dA into 0, it's a 0. Next bottom surface perpendicular this direction n cap, so here also 0, so 0 0, therefore electric flux equal to integral of curved surface E dot dA. E dot dA கிடச்சிச்சு. லாஸ்ட் ப்ரீவியஸ் காஸ் லாவில் படிச்சிருக்கீங்க இல்லையா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் E dot dA equal to Q enclosed divided by epsilon naught. This is the final equation. Okay, listen. Now listen that ஒரு ஈக்குவேஷன் மறந்துட்டோம் பாரு, the entire length wire இல்லையா, ஸோ வயர்ன்றது length இல்லையா, ஸோ the total length is a capital L, the denote பண்ணவே இல்லை நம்ம, ஸோ total length is a L. Now look at this, that is A is a constant, take into out, E integral of dA equal to Q enclosed divided by epsilon naught. Okay, இந்த ஏரியா curved surface area ஃபார்முலா இருக்கு இல்லையா, what is that, 2 pi r total length E into area 2 pi r into L, இதோட இந்த டயக்ராமில் இருக்க டோட்டல் ஹைட் L, இந்த QL. இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன மீனிங்னா, Q enclosed மீன்ஸ் அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க சார்ஜஸ், என்டையர் சார்ஜஸ் ஃபுல்லாக அதில் இன்க்ளூடில் வந்துடும். இங்கே நம்ம டினோட் பண்ணியிருந்தோம் லேம்டா, ஓகே, லேம்டா மீன்ஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்டு டோட்டல் லென்த்து, ஓகே. இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த இன்சைடில் சார்ஜ் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க எல்லா சார்ஜஸுமே நமக்கு கிடச்சிடும். தேர்ஃபோர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா இன்டு L divided by as usual epsilon naught. Okay, now let us cancel the L and L. Therefore E equal to 1 by 2 pi epsilon naught into the lambda மேலே இருக்கு இல்லையா, இந்த lambda அப்படியே வச்சுக்கோங்க, lambda by 2 pi epsilon naught into R. ஓகே ஓகே, இந்த இடத்துல ஒரு இதை ஃபைனல் ஈக்குவேஷன், தட்ஸ் ஆல். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டே
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்கிற லெசன் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஓல்டு ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 1/r² உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலாவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் 1/r² உங்களுக்கு ஃபைன் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே 1/rன்னு இருக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத்? தட் மீன்ஸ் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர், லிசன் தட், இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ், ஒரு இன்ஃபினிட் ஸ்டேஜில் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா 1/r தான் இருக்கும். இன்கேஸ் அது பாயிண்ட் சார்ஜஸ், ஒரு சின்னதாக ஒரு டாட், தட் மீன்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ்டு, ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் மீன் பண்ணி டெனோட் பண்ணோமா அப்படின்னா r² அப்படின்னு டெனோட் பண்ணோம். இட்ஸ் அ இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர், யூ நோ. ஸோ தட் ஒன்லி I put is a 1/r final statement. And most important second one is the diagram la lambda அப்படினு ஒன்று பார்த்துருந்தோம். இந்த லாம்டாவில் and one more thing, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே இந்த டைரெக்ஷனில் தான் போயிருக்கு. Look at this one here also. Okay, here also. Why அப்படின்னா here lambda is a charge density. Okay, lambda is a charge density. The lambda அப்படின் greater than 0. Okay, lambda வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ greater than 0 அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் டு அவுட்வர்ட் த சார்ஜ்டு ஒயர், இல்லை அவுட்வர்ட் டைரெக்ஷனில் போகும். இந்த கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் திங். lambda greater than 0, lambda greater than 0 perpendicular to the wire and outward direction. அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். in case lambda less than 0, okay, next parallel to the perpendicular to the wire and inward direction. Look at this. காஸ்லாவோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஒரு லாங் சார்ஜ்டு ஒயர் எடுத்துட்டோம், அதுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். லாங் சார்ஜ்டு ஒயர் இந்த டைரெக்ஷனில் இருக்கனால சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை கன்சிடர் பண்ணுறோம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கன்சிடர் மட்டும் பண்ணுறது இல்லாமல் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்றத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். கர்வ்டு சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நார்மல் வெக்டர் டிபெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், தட் ஒன்லி வி டுக் அ 0 angle, cos 90 both is a cos 90. So cos 90 is a 0. Finally electric flux is equal to E dot dA, that means for curved surface அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. Now இந்த cos லாவோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். EDA is equal to Q enclosed by epsilon naught அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறோம். அந்த ஏரியா ஃபைன் பண்ணுறோம். ஃபைனல் ஈக்குவேஷனை E is equal to lambda divided by 2 pi epsilon naught into R அப்படின்னு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன்லேருந்து 3 கண்டிஷன் வந்து ஃபைனலாக கண்டுபிடிச்சி ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். வாட் இஸ் தட் அப்படின்னா E is equal to 1/r. எப்போலாம் 1/r வரும் அப்படின்னா இன்ஃபினிட்லி சார்ஜ்டு ஒயராக இருக்கும் அது மட்டும். இன்கேஸ் பாயிண்ட் சார்ஜஸாக கன்சிடர் பண்ணால் அப்படின்னா 1/r² அப்படின்னு நமக்கு ஃபைன் பண்ண முடியும். தட் இஸ் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாயிண்ட் இஸ் லாம்டா, தட் மீன்ஸ் சார்ஜ் டென்சிட்டி கிரேட்டர் than 0. இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எடுத்துக்கிற அந்த ஒயரில் இருக்க அந்த சார்ஜ் டென்சிட்டி எல்லாம் கிரேட்டர் than 0 இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு த ஒயர், பர்பெண்டிகுலர் தான் இந்த ஒயர் அண்ட் அவுட்வர்ட் டைரெக்ஷன், அது வந்து அவுட்வர்ட் டைரெக்ஷனில் போகும். In case the charge density less than 0, perpendicular to the wire and inward direction. இந்த ரெண்டு கண்டிஷனும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். That's all.